கிளாஸ் படத்தோட எப்படின்னா அமரன் படம் எப்படி ஓடிச்சு, அமரன் படம் ஒரு முகுந்த் வரதராஜன் ஒரு ராணுவரோட கதை. அது எப்படி கனெக்ட் ஆனாங்க, எப்படி மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சிச்சு, 330 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ அப்படி வந்து ஒரு நல்ல படத்தை கொடுத்தீங்கன்னா எப்போவுமே மக்கள் வந்து கனெக்ட் ஆக தவறுறதே கிடையாது. அவங்களுடைய வாழ்வியலோட உணர்வோட கனெக்ட் ஆகிற மாதிரியான படங்கள் கொடுத்தீங்கன்னா அது எப்போவுமே வெற்றி படமாக இருக்கும். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு என்னோட கணிப்பு என்ன அப்படின்னா, ரெண்டுமே இந்த படம் இந்த சீசனுக்கு வருது இல்லையா பொங்கலுக்கு, ரெண்டுமே நல்ல படங்கள் தான். ஆனால் இந்த கலெக்ஷன் அப்படின்னும் போது தான் இங்கே வந்து பிரச்சனை. இப்போ வந்து இந்த கலெக்ஷனுங்கிறது ரசிகர்களுக்கு தேவையில்லை. ரசிகர்களுக்கும் கலெக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அதாவது எப்படி இருந்தாலும் அடிச்சுக்க போகிறாங்க. எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஒரே நாளில் என் தலைவன் எடுத்துட்டான்டா, ஒரு நாள் தானே கொடுத்தீங்கன்னா, ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாசான கலெக்ஷன் அடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ல போகிறாங்க. அடுத்த நாள் வந்து சிவகார்த்திகேயன் வந்து பாதி ஸ்க்ரீன்ஸ் தான் இருந்தாலும் அவரும் ஒரு கலெக்ஷன் அடிச்சிடும் அவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ இது வந்து இன்னொரு 15 நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது ரிலீஸ் ஆன 9ஆம் தேதியிலேருந்து இது ஒரு டிபேட் ஸ்டார்ட் ஆகும். அதாவது வந்து பராசக்தியா இல்லை வந்து ஜனநாயகனா, எது கலெக்ஷனில் டாப்பு, எது முதல் நாள் கலெக்ஷனில் டாப்பு, எது 3 நாள் கலெக்ஷன் எது டாப்பு, இப்படிலாம் ஒரு டிபேட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எப்படி டிபேட் ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த கலெக்ஷன் எல்லாம் வந்து ஆடியன்ஸ்க்கு தேவையில்லை. நான் சொல்கிறது படம் பார்க்குற ரசிகர்களுக்கு இது தேவையில்லை. இது இந்த விஜய் ரசிகர்களுக்கும் சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கு தான் போட்டி. நான் சொல்கிறது வந்து படம் பார்க்குற ரசிகர்கள், விஜய் சிவகார்த்திகேயன் எந்த படமாக இருந்தாலும் பார்க்குற காமனான ரசிகர்கள் இருக்காங்கல்ல, ரொம்ப டெப்த்தாக போகிறாங்க சார். கலெக்ஷன் எவ்வளவு, ஏ சென்டர் பி சென்டர் எல்லா சென்டரும் போவாங்க. இன்னும் சொல்ல போனால் இனி அடுத்து என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரில. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக வந்துட்டாங்க நடிகர்களோட. ஸோ அந்த காமனான ஒரு ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லா படத்தையும் பார்ப்பாங்க, எல்லா படத்தையும் பார்க்க வருவாங்க. விஜய் படத்தையும் பார்ப்பாங்க, சிவகார்த்திகேயன் படத்தையும் பார்ப்பாங்க.